தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களை காக்ரோச் டிவியின் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மோட பேசுகிறதுக்காக ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஐஆர்எஸ் ரவிக்குமார் தமிழ் அறிஞர், திரைத்துறையில் அறிஞர், அரசியலில் மிகப்பெரிய ஞானமுள்ளவர், இப்படி பல்துறை வித்தகர் அவர். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இந்த காக்ரோச் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பாராட்டலாம், திட்டலாம். வணக்கம். காக்ரோச் டிவி நேயர்களுக்கு இன்று ஒரு புதிய தகவலை நாங்கள் சொல்லப் போகிறோம். இன்று திரு மாரிதாஸ் அவர்களை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. அவர் 2 நாளுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன காரணத்தாலனா அவர் சில கிரிட்டிசிசம், அதாவது சில விமர்சனங்களை இந்த புதிய அரசு மேல வைத்தார் என்பதற்காக அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேல வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த செக்ஷனை பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசியது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் இருக்கிற நம்ம அமைச்சர்கள் இல்ல அல்லது இவங்களை பத்தி தப்பா பேசினது, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. காரணங்கள் அவங்க என்னன்னா சொல்லிருக்கலாம். செக்ஷன் பாத்தீங்கன்னா 59, 351 பி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த செக்ஷன்களை விட்டு பார்த்தோம்னா அவர் பெண்களை இழிவாக பேசினார் அப்படிங்கிறது தான் அவர் மேல இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. எப்பவுமே அப்படிதான் வைப்பாங்க. பெண்களை இழிவு செய்தார் அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா இல்ல ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா இல்ல பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா பெண்களை அந்த தாவேக்காரர்கள், அதாவது விஜய் ரசிகர்கள் எவ்வளவு இழிவாக பேசுகிறார்கள் அப்படின்னு போய் பார்க்கலாம். நீங்க பல பெண்கள் அவங்க தனிப்பட்ட முறையிலேயே அவங்க சொல்றாங்க என்னை பத்தி இப்படிலாம் பேசுறாங்கன்னு. அவங்களோட இழிவா பேசவே முடியாது, அவ்வளவு இழிவா பேசுறாங்க. ஆனா அவங்க மேல யார் மேலேயும் ஒரு கேஸும் கிடையாது. மாரிதாஸ் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரோட போட்டு அவங்க கூட ஒருத்தர் இருக்க மாதிரி ஒரு படத்தை போட்டு அவங்க அந்த அமைச்சருடைய நண்பர் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாரு பிறகு அந்த படம் உண்மையான படம் அல்ல, ஏஐ படம் என்கிறார்கள். அது ஓகே, அது அவ்வளவு பெரிய இது அல்ல, குற்றம் அல்ல. என்ன இவங்க பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா பெண்களை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறார்கள். நம்ம காதுல சொல்ல முடியாது, சொன்ன நம்ம மேல கேஸ் வந்துடும். அந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகள்ல விஜய் ரசிகர்கள் பேசுறாங்க. அவரை கட்டுப்படுத்துறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கும் அவரது மனைவிக்கும் கூட சண்டை வந்தப்ப அவரது மனைவியை எவ்வளவு கேவலமா அவங்க பேசினாங்கிறது நீங்க போய் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்தா தெரியும். இதை அவங்க யாருமே கட்டுப்படுத்துறதே இல்லை, அப்படியே விடுறது. மத்தவங்க ஏதாவது சின்ன விஷயம் பண்ணா அது தப்புன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றது. இந்த மாதிரி மாரிதாஸ் என்ன பண்றாருன்னா, நான் தொடர்ந்து அவரோட வீடியோக்களை பார்த்துட்டு வரேன். மாரிதாஸ் என்பவர் ஒரு முழுக்க பிஜேபி ஆதரவாளர், RSS சிந்தனை உள்ள ஒரு வலதுசாரி யூடியூபர். அவரு நரேந்திர மோடியை பத்தி ஒரு புத்தகத்தை எழுதினார். அதனால மோடிக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். மோடிக்கு மிக நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறவர். அவருடைய வீடியோக்கள் பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி இந்த திமுக அரசை பயங்கரமா தாக்கியிருந்தாரு. திமுக அரசும் கூட 2-3 கேஸ்ல அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. இப்ப இதே இதுதான் இவங்களும் பண்றாங்க. அதனால இது திமுக 2.0 அப்படின்ட்டு பிஜேபியுடைய நாராயண் திருப்பதி கூறியிருந்தார். அது இந்த அரெஸ்ட் பண்றது, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கூட யாருமே ஒரு விமர்சனம் வைக்கிற போது அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லலாம். ஏன்னா விமர்சனங்கிறது தேவை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரசு தன்னால விழுந்துடும். இடிப்பாறையிலா ஏமராமனன் கெடுப்பாராமனும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு மன்னனுக்கு ஒரு கிரிட்டிசிசம் இல்லை, விமர்சனங்கள் இல்லை என்றால் அவன் எந்த விமர்சனமும் இல்லாமல் அவனே அழிந்து விடுவான் என்பதுதான் வள்ளுவர் சொன்னது. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படிங்கிறது. அதனாலதான் எப்பவுமே கிரிட்டிசிசம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அது ஒரு நாள் ஆனாலும் சரி, 2 நாள் ஆனாலும் சரி, 6 மாசம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் சரி, அந்த அரசாங்கத்தை வந்த முதல் நாளில் இருந்து கூட நம்ம விமர்சனம் செய்யலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. 6 மாசம் கொடுப்போம், 6 மாசம் செத்து போயிட்டு அனுப்படுதுன்னு எடப்பாடி கேட்டார். அதனால அந்த 6 மாசம் 2 மாசம் சும்மா கதை, அது வேற யாருன்னா சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அதை கிரிட்டிசைஸ் செய்வது, விமர்சிப்பது ஒரு மீடியாக்காரருடைய உரிமை. அந்த உரிமையை பறிப்பது தவறு. ஜனநாயக உரிமையை பறித்தார்கள் என்றால் அது மிகுந்த ஆபத்தில் தான் கொண்டு போய் விடும். வெறும் சம்சான் ஜாலரா போடுறவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சரிப்பட்டு வராது. என்ன நடக்குதுன்னே தெரியாது கவர்மெண்ட்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஒரே மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 1008 விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இவங்க சட்டம் ஒழுங்குக்கு எதிராக பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்ல, சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சீர்குலைஞ்சு போயிருக்குது. ஒரு மாசத்துல எவ்வளவு கொலைகள், எவ்வளவு வன்புணர்வுகள் நடந்திருக்குன்னு பாருங்க. எத்தனை குழந்தைகள் தலையை வெட்டி போட்டிருந்தாங்க, முண்டமா ஒண்ணு கிடைச்சது, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. எல்லா ஆட்சியிலும் நடக்கும். அதுக்கு முதலமைச்சரையோ கட்சியோ சொல்றது தப்பு. ஆனா இப்போ அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது முன்னாடி திமுக மேல பழி போட்டீங்க, இப்போ திமுக மேல பழி போட்டுருவீங்களா? இப்ப பண்றது யாரு? இதை கேட்கதான் கேட்பாங்க. அது இல்லாம முன்னாடி திமுக ஆட்சியில் கரண்ட் கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு, இப்ப கரண்ட் வர்றது இல்ல. கேட்டா யாரோ ஃபீஸ புடிங்கிடுறாங்க. அதாவது இவங்க விஷயத்துல எல்லாமே அடுத்தவங்க பண்றாங்க, அவங்க எதுக்குமே காரணம் கிடையாது. அந்த மாதிரிலாம் சொல்றது. இப்ப இதை எதிர்த்து பேசுனாங்கன்னா அவங்க விமர்சிக்கிறவங்க மேல இது பண்றது, கேஸ் போடுறது, இதெல்லாம் தப்பு. மாரிதாசுடைய விமர்சனங்கள் நியாயமானவை.
அவர் வந்து கரெக்டா சொன்னா நீங்க பதில் கொடுங்க. உங்ககிட்ட இவ்வளவு ட்விட்டர் இருக்கு, இவ்வளவு இன்ஸ்டாகிராம் இருக்குல, பதில் சொல்லுங்க. அது இல்லன்னு சொல்லி நிரூபிங்க. பொய் சொல்றேன்னு சொல்லுங்க. இதுக்கு எதுக்கு சும்மா அரெஸ்ட் பண்றது? தேவையில்லாம பயமுறுத்துறது. இப்ப 2 பேரும் முன்னாடி ராஜா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு. இப்ப இவரு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அம்மா முக்தார் அரெஸ்ட் பண்ண தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவரு ஒரு அமைச்சர் தான் அவரை பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது ஒரு அரசு இப்பதான் வந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா இது அரசு ஒரு முழுமையான அரசே கிடையாது, ஒரு மைனாரிட்டி அரசு. இந்த அரசு பாத்தீங்கன்னா 108 பேர் தான் அவங்க எம்எல்ஏ. மீதி இருக்கிறதெல்லாம் வெளியில இருந்து இன்னொரு கூட்டணி இருந்து பிச்சுட்டு வந்தாங்க. எந்த கட்சியை தீய சக்தின்னு சொன்னாங்களோ அந்த தீய சக்தியோட ஓட்டு போட்டு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள். ஏன்னா அந்த ஓட்டுல ஜெயிச்சிருக்க முடியாது. தீய சக்தியோட ஓட்டுல தான் ஜெயிச்சிருப்பாங்க. முஸ்லீம் லீக்லாம் எங்க அந்த ஓட்டு இருக்க போகுது? திமுக போட்ட ஓட்டுல ஜெயிச்சவங்க. காங்கிரஸோட 5 பேர் திமுக ஓட்டுல ஜெயிச்சவங்க. அவங்க ஜெயிச்சவங்க பாத்தீங்கன்னா மேலூர்ல ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாரு. மேலூர்ல ஏடிஎம்கே கோட்டை, அதை உடச்சு யாருமே வர முடியாது. இவர் எங்க இருந்தோ மேலூர் எங்க இருந்து தெரியாது அவருக்கு. அவருக்கு வந்து காங்கிரஸ் அங்க நிறுத்திச்சு. திமுக காரர்கள் அவ்வளவு கடுமையாக உடைத்து, தேமுதிக தொண்டர்கள் கடுமையாக உடைத்து அவர் ஜெயிக்க வச்சாங்க. அப்படியெல்லாம் வந்துட்டு இந்த திமுகவாலும் திமுக கூட்டணி ஓட்டுகளாலும் வந்தவங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க? அதுவே முதல்ல தப்பு இல்லையா? நீங்க என்ன பண்ணி 108 பரவாயில்ல, எனக்கு சப்போர்ட் இல்லைன்னா நான் ஒதுங்கிக்கிறேன், நாங்க பின்னாடி இருப்போம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது நியாயமா இருந்திருக்கும். நீங்க ஒரு இன்னொரு எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னு பண்ணி அந்த எலெக்ஷன்ல மறுபடியும் ஜெயித்து வந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல பல்லிச்சிருச்சு. கரண்ட் இல்லாததுக்காக பயங்கர கோபத்துல இருக்காங்க மக்கள். இந்த மாதிரியான தவறுகளை விமர்சகர்கள் சுட்டி காட்டுவார்கள், யூடியூபர்கள் சுட்டி காட்டுவார்கள், மீடியாக்காரர்கள் சுட்டி காட்டுவார்கள். அதை தெரிந்து கொண்டு சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். முதலமைச்சரை பத்திரிகையாளர்களை பாக்குறது இல்ல. எந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் பார்க்காம இருந்தாங்க? அது காமராஜர் ஆகட்டும், பக்தவச்சலம் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி எல்லாருமே எல்லா பத்திரிகையாளர்களும் தினமும் பார்ப்பாங்க. இவர் பத்திரிகையாளரை பார்க்க மாட்டேங்கிறார். என்ன கேள்வி தான் கேட்பாங்க, அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க அவங்க. அப்ப அது எப்படி பதில் வரும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாரிதாஸ் மாதிரியான யூடியூபர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு அந்த காரணங்களை களைந்தால் இந்த ஆட்சி நல்லபடியாக இருக்கும். சும்மா அதை விட்டு அவரை போய் அரெஸ்ட் பண்ணுவேன், அது வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா தப்பு. நடக்குது, அதை பார்த்துட்டு இருக்கணும். இப்ப முக்கியமான விஷயம் பண்ண 2 விஷயம் அவர் சொல்றாங்க. ஒன்னு வந்து ஒரு பெண் அமைச்சர் மேல மாரிதாஸ் தவறாக சொன்னார்ன்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இடி கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு போதை கடத்தல் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல ஒரு நபருடைய பெயரை குறிப்பிடுகிறார். அந்த நபர் வந்து ஒரு அமைச்சர், அவருக்கு உறவினர் அப்படிங்கிறாரு. அவர் உறவினர் இல்லைன்றாங்க யாரோ. அது என்ன? இப்ப வந்து இந்த போதை தான் முக்கியமே தவிர, போதை கடத்தல் அந்த விஷயங்கள் தான் முக்கியமே தவிர அவர் யாரோட சொந்தக்காரரு சம்பந்தப்பட்டவர் அப்படிங்கிறது அல்ல. அதை சரிப்படுத்தணும். அந்த போதைன்றது என்ன நடந்துட்டு இருக்கு, அதுல போதை கடத்தல் நடந்துட்டு இருக்கா இல்லையா? வந்த உடனே பாத்தீங்கன்னா யாருமே வாய திறந்த மாதிரி தெரியல. ஒரு மாசமா போதையை ஒழிப்போன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. அதை பார்க்க வேண்டும், அதை களைய வேண்டும். எப்படி போதையை களைவது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்த வேண்டியது. சட்டம் ஒழுங்குன்னு சொன்னீங்க, சிங்கப்பெண் சொன்னாங்க. அந்த சிங்கப்பெண் அன்னைக்கு தள்ளி போட்டு இங்க வந்துச்சு. அது ஆல்ரெடி இருக்கிறது தான், பேர் தான் ஓட்டுறாங்க, லேபிள் தான் புதுசா ஓட்டுறாங்களோ ஒழிய அந்த மாதிரி ஏற்கனவே இருந்ததுதான். மகளிர் பாதுகாப்புக்குன்னு ஒண்ணு இருந்தது. எதை எடுத்தாலும் நாங்க பண்ணுறாங்க, ஆல்ரெடி இருக்கிறது. பார்த்து ஆன்லைன்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலான்றாங்க. அது 5 வருஷமா கட்டிட்டு இருக்கோம் நாங்க. அது ஒன்றும் புதுசு கிடையாது. நாங்க பண்ணோம்றாங்க. அதை நம்புறதுக்கு சில பேர் இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையை நம்புறதுக்கு ஆட்கள் இல்ல, பொய்யை நம்புறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான சூழலில் மாரிதாஸ் போன்ற யூடியூபர்கள் உண்மையை உறக்க சொல்கிற போது அவர்களை மக்கள் ஆதரிக்க வேண்டும், மற்ற கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். வெறும் பிஜேபி மட்டும் சப்போர்ட் பண்ணிருக்கு, திமுக அதை பத்தி வாயே திறக்கல. தப்பு. திமுக வந்து அவர் மாரிதாஸ் வந்து வலதுசாரியாக இருந்தாலும் கூட அவர் அரெஸ்ட் பண்றது தப்புன்றது நீங்க சொல்லணும். நீங்களும் அந்த தப்பு பண்ணிருக்கீங்க, உண்மைதான். இப்ப வந்து இந்த தப்பை இவங்க பண்றப்ப ஓகே, நீங்க தெரிஞ்சிட்டீங்க, அந்த தப்பு பண்ணதால தான் உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த தப்பை மத்தவங்க பண்றப்ப நீங்க சுட்டி காட்ட வேண்டியது உங்க கடமை, திமுகவுடைய கடமை, அண்ணா திமுகவுடைய கடமை. நீங்க எல்லாரும் அதை பண்ணணும். அப்படி இருந்தாலும் எதிர்கட்சிகள் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் உயிரோடு இருக்கும். இல்லைன்னா ஜனநாயகத்தோட குரல் வலை நசுக்கப்படும். அப்படிங்கறத வந்து முக்கியமாக அனைவரும் தெரிந்து கொண்டு இது போன்ற கைதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். எதுவாக இருந்தாலும் அவங்க விமர்சனத்துக்கு பதில் கொடுங்க. கைது பண்ணுவதால் எதுவுமே நடக்காது என்று கூறி இந்த மாரிதாஸ் கைது, அதற்கு உங்களுக்கு கோர்ட் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பு, இது எல்லாமே எதை சுட்டி காட்டுகிறது என்றால் இந்த நாட்டில் விமர்சனங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவார்கள். அப்படி சுட்டி காட்டுகிற போது தவறு இருந்தா அதை நீங்க திருப்பி சொல்லுங்க. கைது செய்யறது இது போன்ற இந்த நடவடிக்கைகளால் ஜனநாயகம் என்றைக்குமே தழைத்து ஓங்காது. அது ரொம்ப தவறு. அதை இந்த அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த மாதிரி எந்த தவறுகளையும் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதுக்கு நீங்க பதில் கொடுங்க, அதுக்கு நோட்டீஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. சும்மா அரெஸ்ட்ங்கிறது சரியில்லை. இது வந்து இப்ப என்ன சொல்ல போனா மாரிதாஸுடைய பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் நிறைய அவருக்கு இவங்க வரப்போறாங்க, வியூவர்ஸ் வரப்போறாங்க. அதுதான் நடக்க போகுது, வேற எதுவும் நடக்க போறது இல்லை. எனவே இது போன்ற தவறுகளை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன்.